ஓம் சாந்தி. நான் பிரத்யக்ஷத்தாவை அருகாமையில் கொண்டு வருகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் அன்பான ஆத்மா. நான் தீவிர புருஷார்த்தி ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விலகி பாப்தாதாவை சந்திப்பதற்காக ஃபரிஷ்தா என்ற ஆடையை அணிகின்றேன். நான் ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இப்போது பாப்தாதா என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு மிகுந்த குஷியுடன் தந்தையினுடைய மேலும் தங்களுடைய ஜென்ம தினத்தை கொண்டாடுவதற்கான பல மடங்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்த நாள் விசித்திரமான பிறந்த நாளாகும். தந்தை மேலும் குழந்தைகளுக்கான ஒருமித்த பிறந்த நாளாகும். முழு கல்பத்திலும் இது போன்ற ஜெயந்தி நடப்பதே இல்லை. இது வைரத்திற்கு சமமான ஜெயந்தியாக சொல்லப்படுகின்றது. எனவே பாப்தாதா தனக்கு துணையாக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கோடான கோடி கரங்களாலான மாலையின் நடுவே பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பாப்தாதா குழந்தைகளுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். கூடவே இருப்பேன், கூடவே அழைத்துச் செல்வேன் என்று. நீங்களும் கூட வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள். கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். மேலும் பிரம்மா பாபாவின் கூடவே விஸ்வத்தில் ராஜ்யம் செய்வோம் என்றார். பகவான் முன்னால் அமர்ந்து பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகள் எவ்வளவு பாக்கியசாலிகள்! ஒருபுறம் பாப்தாதா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மறுபுறம் பக்தர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த முழு ஜென்மத்திற்காக, பிராமண ஜென்மத்திற்காக பவித்திரத்தாவின் விரதத்தை தாரணை செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். ஒரு பிறவிக்கான பவித்திரத்தாவின் விரதம் என்பது
21 பிறவிகள் வரை நீடிக்கும். நீங்கள் ஒரு பிறவிக்கான விழிப்புணர்வின் மூலமாக உலகத்திலும் விழிப்புணர்வின் ஜோதி ஏற்றப்படும். தூய்மை என்பது நமது பிறப்புரிமை. தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல. எண்ணம், சொல், செயல், உறவு மற்றும் தொடர்பு என அனைத்திலும் தூய்மையாக இருப்பதாகும். நீங்கள் தூய்மையின் சம்ஸ்காரங்களை மிக எளிதாக தாரணை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் இப்போது தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். எனவே அனைத்து குழந்தைகளிடமிருந்தும் கோபத்தை பரிசாக பெற பாப் தாதா விரும்புகின்றார். கோபத்தின் மீது வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்றால் மற்றவற்றின் மீது வெற்றி பெறுவதற்கான தைரியம் வரும். எனவே இந்த பரிசை கொடுத்து பாப் தாதாவிடம் பரிசை பெற வேண்டும். இந்த துணிச்சலுக்காக ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் நீங்கள் சந்திப்பை கொண்டாடும் போது உங்களுக்கு விசேஷமாக அனுபவி ஆத்மா ஆகுவதற்கான வாழ்த்துக்களை பாப் தாதா கொடுப்பார். பெரும்பாலும் கோபம் வருவதற்கான முக்கிய காரணம் எங்காவது ஒரு மூலையில் பொறாமை இருப்பதும் மற்றவர்களிடம் குறைகளை காண்பதும் தேவையற்ற எண்ணங்கள் எனும் விதையை உருவாக்குகின்றது. இதற்கு ஏன் என்ற சப்தத்தை முடித்து விடுங்கள். இந்த ஏன் என்ற கியூவை விட்டுவிட்டால் ஆத்மாக்களின் கியூ என்பது ஏற்படும். இந்த கோபம் என்னும் இருக்கஞ்செடி மலரை பாப் தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போது நீங்கள் தரிசனம் தருபவராக ஆகிவிடுவீர்கள். பாப் தாதா நினைப்பது என்னவெனில், காலம் உங்களை மாற்றம் செய்வதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கான பலனை பெறும் அனுபவத்தை இப்போதிலிருந்தே செய்ய வேண்டும். இதற்காக ஓகே என்ற சப்தத்தை எழுதுங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சியில் ஏதேனும் தவறு ஏற்படுகிறது என்றால் அந்த ஓகே என்ற வார்த்தையின் நடுவே ஒரு கோடு போடுங்கள். பிறகு பாப் தாதா உங்களுக்கு பல மடங்கு உள்ளத்தின் அன்பை பரிசாக வழங்குவார். நல்லது என்ற பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து பாப் தாதா வரதானங்களை வழங்குகின்றார். தந்தையின் அன்பான
உதவிக்கரமாக இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான ஆத்மா பாப்தாதாவின் பல மடங்கு வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா பிரத்யக்ஷத்தாவின் கொடியை விரைவில் ஏற்றுவதற்கான சங்கல்பத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா தாய் ஜெகதாம்பாவை பின்பற்றுகின்ற ஆத்மா அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக தனது பதிவை சரியானதாக வைத்துக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அன்பான ஆத்மா பாப்தாதா வழங்கிய படிப்பினைகள் சரியான நேரத்தை நினைவில் வைத்திருக்கும் தீவிர புருஷார்த்தி ஆத்மா சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இப்படி பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.